கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்தில் இந்த மரங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும். இலைகளும் கிளைகளுமாக பார்க்குறவே ரொம்ப பசுமையாக, ரொம்ப வளமையாக, செழிப்பாக தெரியும். ஆனால் ஒரு சீசன் வர்ற வேளை என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு இலையாக விழ ஆரம்பிக்கும். விழுந்து 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 கடைசி இலையும் விழுந்துடும். இலை இல்லாத மரமாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, எலும்புக்கூடு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சீசன் அப்படியே தொடர போகிறது கிடையாது. சீசன் மாறும். சீசன் மாறுகிற பொழுது என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால், இந்த இலை ஊதிர் சீசன் போயிட்டு அடுத்த சீசன் வரவில்லை, மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும். அனைத்து இலைகளும் விழுந்து விட்ட காரணத்தினால இனி இந்த மரத்தில் எந்த இலைகளும் வரப்போகிறதில்ல, இனி இந்த மரம் பசுமையாக தோன்ற போகிறதில்ல, இனி இந்த மரத்தில் பழங்களை எதுவும் வரப்போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும், மறுபடியும் செழிக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் பசுமை வரும். வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இருந்த ஒரே நம்பிக்கையும் போயிடுச்சு. இனி ஒன்றுமே இல்லை, நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, டெட் எண்டில் வந்துட்டோம். இதுக்கு அப்பால் நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நமக்கு ரோடே கிடையாது. ஆனால் இதற்கு அப்பாலும் புதிய நம்பிக்கைகள் உருவாகும், புதிய அத்தியாயங்கள் உருவாகும், புதிய பருவங்கள் தோன்றும், புதிய சூழல் உருவாகும். எந்த மரத்தில் ஒரு இலை இல்லாமல் எலும்புக்கூடு மாதிரி காட்சியளித்தோ அதே மரத்தில் மறுபடியும் இலைகள் வரும். அதுபோல் வாழ்க்கையிலும் வரும். ஆண்டவரை சார்ந்த ஒரு நம்பிக்கை தான் ரொம்ப தேவை. 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயத்திற்கு வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது பல போராட்டங்களை சந்தித்து கடைசியில் ஒரு 400 பேரோடு சேர்ந்து சில காரியங்களை செய்கிற அந்த லெவலுக்கு வரான். அதுவும் ஒரு நாள் அவனுக்கு எதிராக வருகிறது. மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு இருந்த எல்லா பொருட்கள் எல்லாம், ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு. உடனிருந்தவர்கள் எதிராக வர்றாங்க. எந்த பக்கம் திரும்புறது, எதை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறது, எதை பார்த்து இன்னும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கிற ஒன்றுமே கிடையாது. ஆனால் 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஹீ ஸ்ட்ரென்தன்ட் ஹிம்செல்ஃப் இன் காட். அதுக்கு பிறகு பாருங்கள், மறுபடியும் ஒவ்வொரு இலையாக துளிர்க்க ஆரம்பிக்குது, ஒவ்வொரு சாதகமான காரியங்களை வர ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு தான் சிங்காசனத்தில் போய் அமருகிறான். இப்படி வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கைகள் கடைசியிலே உதிர்கிறது போன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் ஒன்றுமில்லை. யோபுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கிறோம். யோபுடைய சரித்திரத்தின் மூலமாக கூட என்ன பார்க்கிறோம், எல்லாவற்றையும் இழந்தாலும் இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில்லை. ஆண்டவரால் கூடாத ஒன்றும் இல்லை. எனவே தான் யோபு கடைசியில் சொல்லுகிற பொழுது 42ஆம் அத்தியாயம் யோபுல என்ன சொல்கிறார், 2ஆம் வசனத்தில், தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஆம் அருமையாளர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அனைத்து நம்பிக்கைகளும் போயிருக்கலாம், அனைத்து பேஸ்களும் போயிருக்கலாம். இனி ஒன்றுமே கிடையாது பிரதர் அப்படி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கலாம். இல்லை, இதற்கு மேலும் இலைகள் மறுபடியும் துளிர்க்கும், இதற்கு பின்னாலும் ஒரு பசுமை தோன்றும், பழங்கள் உருவாகும், வளமை வரும். ஆண்டவரை சார்ந்த ஒரு நம்பிக்கையின் வாழ்விற்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஆனால் வெறும் நம்பிக்கை போதாது. ஒரு இலை கூட இல்லாதபடிக்கு வெறும் மரம் போன்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் கூட முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் நிலைமைக்கு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை மறுபடியும் உயர்நிலைகளுக்கு கொண்டு வருவார். அவர் நம்முடைய வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்வார், நம்மை வாழ வைக்கின்ற காரியங்களை செய்வார். நாம் அவருடைய திட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லா இலைகளையும் இழந்து வெறும் மரம் போல நம்முடைய வாழ்வு இருந்தாலும் கூட ஆண்டவருடைய திட்டத்துக்கு நாம் தேவைப்படுகிறோம். உலகத்திற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், உறவினருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, யோபு பார்த்தோடைய மனைவியை சொன்னால், முடிஞ்சு போச்சியா உன் கதை, இதுக்கு மேலே இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நீ ஆண்டவரை 4 வார்த்தை நல்லா திட்டிவிட்டு செத்து போயிடு அப்படின்னார். ஆனால் அதற்கு பிறகு நாம் யோபுடைய புத்தகத்துடைய கடைசியில் வாசிக்கிறோம், முன்பு இருந்ததை விட மிக பிரமாதமாக பல சூழல் உருவானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவ்விதமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை சார்ந்திருங்கள், அவருடைய திட்டத்துக்குள் வாருங்கள். கடைசியிலை உதிர்ந்த பிறகு கூட மறுபடியும் துளிர்க்கும், மறுபடியும் ஆசிரம் வரும், மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, சாட்சி செலுத்தும்படியாக உயர்நிலையில் வரும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையோடு ஆண்டவர் நோக்கி பாருங்கள், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்.